வணக்கம் குழந்தைகளே. தினம் ஒரு குட்டி கதைகள். இன்று நாம் ஒரு கதை படிப்போமா? கதைக்குச் செல்லும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுவோமா? சரி, கதைக்கு செல்வோம். முயல், அணில் மற்றும் ஆமை. ஒரு காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு வேகமான முயல், ஒரு புத்திசாலி அணில் மற்றும் ஒரு பொறுமையான ஆமை. வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவர்கள் அடிக்கடி ஒன்றாக நேரத்தை செலவழித்தனர். கதைகளை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். ஒரு சன்னி காலை முயல் பெருமையாக உணர்ந்து, இந்த காட்டில் நான்தான் வேகமான விலங்கு. பந்தயத்தில் யாராலும் என்னை வெல்ல முடியாது. முயலைப் போல வேகமில்லாத ஆனால் வேகமான அணில் சிரித்தது. வேகம் எல்லாம் இல்லை முயல். சில நேரங்களில் மூளையும் உறுதியும் பந்தயத்தில் வெற்றி பெறுகின்றன. ஆமை மெதுவாக புன்னகைத்து, எப்பொழுதும் யார் வேகமாகச் செல்பவர் என்பதைப் பற்றியது அல்ல, ஆனால் யார் தொடர்ந்து செல்கிறார்கள் என்பதைப் பற்றியது. முயல் சிரித்தது. ஆமை, நீ மிகவும் மெதுவாக இருக்கிறாய். எனக்கு எதிரான பந்தயத்தில் உனக்கு வாய்ப்பில்லை. எப்பொழுதும் அமைதி காக்கும் அணில் ஒரு யோசனை கூறியது. இந்த மரத்திலிருந்து மலை உச்சி வரை ஏன் நமக்கு பந்தயம் இல்லை? இது வேடிக்கையாக இருக்கும். யார் முதலில் வருகிறார்கள் என்று பார்ப்போம். முயல் ஆவலுடன் ஒப்புக்கொண்டது. ஆமை தயங்கிய போதும் சவாலை ஏற்றுக்கொண்டது. அதன் வேடிக்கைக்காக அணில் கூட சேர முடிவு செய்தது. ரேஸ் தொடங்குகிறது. போ என்ற சத்தத்துடன் பந்தயம் தொடங்கியது. அணில் மற்றும் ஆமை மிகவும் பின்தங்கிய நிலையில் முயல் முன்னோக்கிச் சென்றது. தனது முன்னணியில் நம்பிக்கையுடன் முயல் பந்தயத்தின் பாதியிலேயே நிழல் தரும் மரத்தடியில் தூங்க முடிவு செய்தது. அணில் இதற்கிடையில் புத்திசாலித்தனமாக மரங்களை குதித்து ஊசலாடுகிறது. தடைகளை விரைவாக நகர்த்தியது. நான் முயல் போல் வேகமாக இருக்க முடியாது, ஆனால் எனக்கு குறுக்கு வழிகள் தெரியும், அணில் நினைத்தது. ஆமை எப்பொழுதும் மெதுவாக ஆனால் சீராக, படிப்படியாக நகர்ந்தது. ஒருபோதும் நிற்கவில்லை. மெதுவாகவும் நிலையானதாகவும் பந்தயத்தில் வெற்றி பெறுகிறது என்று அவர் ஒவ்வொரு அடியிலும் தன்னை நினைவுபடுத்தினார். எதிர்பாராத முடிவு முயல் தூங்கும்போது அணில் முதலில் மலையுச்சியை அடைந்தது. ஆனால் வெற்றியை கூறுவதற்குப் பதிலாக அவர் தனது நண்பர்களை உற்சாகப்படுத்த காத்திருந்தார். விரைவிலேயே ஆமை கொப்பளித்து ஆனால் மகிழ்ச்சியுடன் வந்தது. அணில் கைதட்டி, நன்று ஆமை, நீங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. அப்போதுதான் முயல் விழித்துக்கொண்டு தான் அதிக நேரத்தை வீணடித்ததை உணர்ந்தது. அவர் மலையுச்சிக்கு விரைந்தார். அங்கு தனது நண்பர்களைக் கண்டார். முயல் வெட்கத்தில் தலை குனிந்தது. நான் வெற்றி பெறுவேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்யவில்லை. ஆமை அவன் முதுகில் தட்டியது. இது யார் வேகமாக ஓடுகிறது என்பதைப் பற்றியது அல்ல, முயல். இது உங்கள் கவனத்தை தக்கவைத்து உங்களின் சிறந்த முயற்சியைக் கொடுப்பதாகும். அணில் மேலும் கூறினார். மேலும் புத்திசாலித்தனமாக வேலை செய்வதும் உதவுகிறது. அந்த நாளிலிருந்து முயல் பணிவாக இருக்க கற்றுக்கொண்டது. அணில் குழுப்பணியை பாராட்டியது. மேலும் ஆமை விடாமுயற்சியின் சக்தியை அனைவருக்கும் நினைவூட்டியது. எனவே 3 நண்பர்களும் காட்டில் தங்கள் சாகசங்களைத் தொடர்ந்தனர். ஒவ்வொருவரும் முன்பைவிட புத்திசாலித்தனமாக. கதையின் ஒழுக்கம்: வெற்றி என்பது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமான சிந்தனை, வேகம் மட்டுமல்ல. சரி, இந்த கதை முடிந்தது குழந்தைகளே. மீண்டும் மற்றுமொரு கதையில் சந்திப்போமா? உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வானதி. நன்றி, வணக்கம்.